டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்கள்ல சோதனை நடத்திய அமலாக்கத்துறை வந்து அந்த ஆகாஷ் பாஸ்கரிடம் இருந்த அந்த ஆவணங்கள் உள்ளிட்ட உபகரணங்கள் எல்லாம் பறிமுதல் செய்திருந்தது. இதை எதிர்த்து தான் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆகாஷ் பாஸ்கரன் வந்து கைப்பற்ற ஆவணங்கள் உள்ளிட்ட மற்ற கம்ப்யூட்டர் உள்ளிட்ட சாதனங்களை எல்லாம் திருப்பி ஒப்படைத்து உத்தரவிட்டதுடன் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கவும் தடை விதித்திருந்தது. உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில தான் ஆகாஷ் பாஸ்கர் கைப்பற்ற ஆவணங்கள் தொடர்பாக அமலாக்கத்துறையினுடைய மேல்முறையீட்டு அதிகாரி வந்து நோட்டீஸ் அனுப்பியதாக கூறி அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளதாக கூறி தான் ஆகாஷ் பாஸ்கர் வந்து சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ் அமர்வு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அமலாக்கத்துறையுடைய உதவி இயக்குநருக்கு நோட்டீஸ் அனுப்ப ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோதுதான் அமலாக்கத்துறை தரப்பில் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை வழக்கை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு எதிர்ப்பாக தெரிவிக்கப்பட்டது. அப்போது வந்து ஆகாஷ் பாஸ்கர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து உயர்நீதிமன்ற தடை உத்தரவு உள்ள நிலையில கடந்த செப்டம்பர் 20ஆம் தேதி வந்து அட்ஜுடிகேட் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த மேல்முறையீட்டு ஆணையம் வந்து நோட்டீஸ் அனுப்பி அக்டோபர் 8ஆம் தேதி வழக்கினுடைய இறுதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு அனுப்பியுள்ளதாகவும் இது வந்து நீதிமன்ற உத்தரவுக்கு மீறிய செயல் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வந்து அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் வந்து அமலாக்கத்துறையினுடைய அந்த மேல்முறையீட்டு ஆணைய தலைவர் பிரதீப் குமார் உபாத்யாயா மற்றும் நிர்வாக பதிவாளர் நஸ்ரீன் சித்திக் ஆகியோர் நேரில் ஆஜராக உத்தரவிட்டு அந்த வழக்கு விசாரணையை வந்து 4 வாரத்துக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள்.